Hi friends, welcome to A3 Language Academy. நம்ம தமிழ்ல எப்படி தமிழ் எழுத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு எழுத்து கூட்டி படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்தியை நம்மளால எழுத்து கூட்டி படிக்க முடியும். ஹிந்தியில இருக்கக்கூடிய எழுத்துக்களையும் அந்த எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்ற பேசிக் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே உங்களால எழுத்து கூட்டி படிக்க முடியும். ஸோ இதற்கான தொடர்ச்சியான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கண்டினியூவா எல்லா லெசனையும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களால ஈஸியா ஹிந்தி கத்துக்க முடியும். ஸோ ஹிந்தி பேசுறதுக்கு கத்துக்கலாம், அதே மாதிரி எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் கத்துக்கணும்னா இந்த சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ள போகலாம். ஹிந்தியில வியஞ்சன்னு சொல்லுவோம், தமிழ்ல இத மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதை பத்தி நாம தொடர்ச்சியா வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்களுடைய 5வது வரிசைன்னு சொல்லுவோம். அதாவது இதை ஹிந்தியில் ப வரிசை அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் இந்த வரிசையில் 5 எழுத்துக்கள் இருக்கு. இதை நாம எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஹிந்தியில இந்த ப வரிசையில முதலாவது எழுத்து ப. தமிழ்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா ப, அதே மாதிரிக்க ஹிந்தியில ப அப்படின்னு நாம உச்சரிக்கணும். அதாவது இங்கிலீஷ்ல பாருங்க, பி ஏ ப ப அப்படின்னு உச்சரிக்கணும். இத ஹிந்தியில ஒரு வேர்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா பத்தா. பத்தான்னு சொல்றது இலை. நெக்ஸ்ட் 2வது எழுத்து பாருங்க, இதை நாம உச்சரிக்கும் போது ப ப அப்படின்னு நாம உச்சரிக்கணும். ப ப. அதான் தமிழ்ல பாருங்க ப ப அப்படின்னு நீங்க உச்சரிக்கணும். இங்கிலீஷ்ல பாருங்க பி ஹெச் ஏ ப ப ப அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? இதுல நம்ம ஒரு வார்த்தை சொல்லணும் ஹிந்தியில அப்படின்னா பல் அப்படின்னு நம்ம உச்சரிக்கலாம். பல் அப்படின்னு சொன்னா பழங்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, ஹிந்தியில இந்த ப வரிசையில 3வது எழுத்து நம்ம ப அப்படின்னு உச்சரிக்கணும். ப ப. அதாவது இங்கிலீஷ்ல பாருங்க பி ஏ ப ப அப்படின்னு உச்சரிப்போம். இதுல ஒரு ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா பந்தர். பந்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பந்தர் அப்படின்னு சொன்னா குரங்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் உள்ள எழுத்து பாருங்க, 4வது எழுத்து. இதை நாம ப ப ப அப்படின்னு நாம உச்சரிக்கணும். ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். அதாவது ப அப்படி உச்சரிக்கணும். இது பாருங்க இங்கிலீஷ்ல பி ஹெச் ஏ. அப்ப ப ப அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சவுண்டு நம்ம கொடுக்கணும். ப அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும், இது ப, இது ப அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி நீங்க உச்சரிக்கணும். சரிங்களா? இதனுடைய ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லணும்னா பாலு பாலு அப்படின்னு சொல்லலாம். பாலு அப்படின்னு சொன்னா தமிழ்ல கரடி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹிந்தியில இப்ப நம்ம ப வரிசை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதுல 5வது எழுத்து
சரிங்களா? கடைசி எழுத்து, ஐந்தாவது எழுத்து. இது வந்து தமிழ்ல நீங்க எப்படி ம அப்படி நீங்க உச்சரிப்பீங்களோ அதே மாதிரிக்க ஹிந்திலையும் ம, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிட்டு போகணும். சரிங்களா? இங்கிலீஷ்ல பாருங்க, எம் ஏ ம. தமிழ்ல எப்படி நீங்க உச்சரிப்பீங்க? ம ம. அதே மாதிரிக்க ஹிந்தியில ம ம அப்படின்னு ஈஸியா நீங்க உச்சரிச்சுட்டு போகலாம். சரிங்களா? இதுல நம்ம ஹிந்தியில ஒரு வார்த்தை சொல்லணும்னா மச்லி மச்லி அப்படின்னு சொல்லலாம். மச்லி அப்படின்னு சொன்னா தமிழ்ல மீன் அப்படின்னு அர்த்தம். இந்த லெசன் தான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரீவியஸ் லெசன்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ தமிழ்ல எப்படி உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா படிக்கிறோமோ அதே மாதிரி ஹிந்திலையும் உயிரெழுத்துகள் மெய்யெழுத்துகள் உயிர்மெய் எழுத்துகள் எல்லாமே இருக்கு. ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க வீடியோஸ் பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.